Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ தான். சோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. நான் வீடியோ போறேன் அப்படினு நான் சொல்லியிருந்தேன். சோ அது என்ன வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா, வெயில் காலம் ஆயிடுச்சுக்கா. இப்போ வந்து நாங்க இட்லி மாவு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரமாவே மாவு புளிச்சு போயிடுது. என்ன பண்றது அப்படினு சொல்லி கேட்டுட்டே இருக்கீங்க. சோ அதுக்கான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஸ்மால் ரெக்வெஸ்ட். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா உடனே கீழ ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தினம் வாட்ஸ்அப்லையும் சரி கமெண்ட்ஸ்லையும் சரி அக்கா உங்களை பார்த்து தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ வந்து வெயில் காலம் ஆயாச்சு. நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இந்த முன்னாடிலாம் வந்து என்ன கேட்பீங்க, அக்கா மாவு புளிக்கவே மாட்டேது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ நம்ம வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கோம். மாவு உங்களுக்கு புளிக்கலைன்னா நிறைய டைமிங் வந்து ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நிறைய வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால மாவு ஊற வைக்கிற டைம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து எப்போ வந்து சேல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் பேக் பண்ணுங்கள். எப்போவுமே வந்து இப்போ நைட்டுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா மார்னிங் வந்து மாவு அரைச்சிக்கோங்க. வெயில் காலம் அப்படின்றனால மதியானம் கூட நீங்கள் அரைச்சிக்கோங்க. ஸோ அது மாதிரி மாற்றி பண்ணிக்கோங்க. வெயில் காலத்துக்கும் மழை காலத்துக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா டைமிங் வந்து பாதிக்கு பாதி குறையும். அதாவது இப்போ வந்து மழை காலத்தில் வந்து ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் கூட நீங்கள் ஊற வச்சிங்க அப்படின்னா அதை அரைச்சி நம்ம கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்கும். பட் வெயில் காலத்தில் வந்து 4 மணி நேரம் நீங்கள் ஊற வச்சிங்க இல்லை 5 மணி நேரம் ஊற வச்சிங்கனாலே போதுமானது. ரொம்ப உங்களுக்கு புளிச்சு போயிடுது அப்படின்னா 2 மணி நேரம் அதிகபட்சம் 3 மணி நேரம் வரைக்கும் கூட ஊற வச்சுக்கோங்க. மாவு போதும். அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம கிரைண்டரில் தான் அரைக்க போகிறோம் அப்படின்றனால கொஞ்சம் டைமிங் சேர்த்து அரைக்கிறப்ப கரெக்டாக நைஸ் ஆகிடும். சரிங்களா? நீங்கள் பயப்பட தேவையில்லை. அரைப்படுமோ அரைப்படாதோ நீங்கள் நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எப்போ வந்து பேக் பண்ணுறது, மாவு வந்து புளிச்சதுக்கப்புறம் பேக் பண்ணணுமா, மாவு வந்து புளிக்கிறதுக்கு முன்னாடியே பேக் பண்ணணுமான்னு சொல்லி கேட்குறீங்க. ஆக்சுவலாக நான் பண்ணுறது வந்து எப்போவுமே அரைச்ச உடனே பேக் பண்ணி வைப்பேன். என்ன ரீசன் அப்படின்னா நான் இருக்கிறது வந்து ஒரு வில்லேஜ்ன்றதுனால ரொம்ப பெரிய சேல்ஸ் ஒன்றும் கிடையாது அப்படின்றதுனாலையும், அதாவது அப்போதைக்கு வாங்குறவங்க வாங்கிட்டு நைட்டுக்கு அவங்களுக்கு ஓகே அந்த புளிப்பு போதும் அப்படின்னா, அதாவது ஈவினிங் வந்து ஒரு 4:30 5 o'clock நான் பேக் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 6:30 7:30 வந்து அவங்க வாங்குவாங்க. நைட்டு அவங்க ஊற்றுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இல்லை சப்போஸ் வந்து மாவு புளிக்கலை அப்படின்னா அடுத்த நாள் கூட வச்சு ஊற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் பரவாயில்லை. மாவு புளிச்சிருச்சு ஊற்றவே முடியாதுன்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா அது ரொம்ப கஷ்டம் இல்லையா? ஸோ எப்போவுமே நேம் முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சி ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டும் கூட இட்லி மாவு பிஸ்னஸில். எப்போவுமே வந்து நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நேம் ரொம்ப ரொம்ப முக்கியம். மாவு புளிச்சிருச்சு அப்படின்னு அவங்க நினச்சிட்டாங்கன்னா அடுத்து வந்து உங்கள்கிட்ட சேலுக்கு வந்து வரமாட்டாங்க, வாங்க மாட்டாங்க. ஸோ அதனால் எப்போவுமே ஃப்ரெஷ்ஷாக அன்றைக்கி அரைங்க, அன்றைக்கி கொடுத்துருங்க. மார்னிங் அரைச்சிங்கன்னா நைட்டு சேல் பண்ணுங்கள், நைட் அரைச்சிங்கன்னா மார்னிங் சேல் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சில பேர் கேட்குறீங்க, இப்போ நாங்கள் மாவு அரைச்சி வச்சுட்டு ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் சேலுக்கு அரைச்சி வச்சுக்கணும், அது மாதிரி ஏதாவது ஐடியா சொல்லுங்கள், புளிக்காமல் இருக்கணும்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக நோவே, சான்ஸே கிடையாது. அது மாதிரி வச்சிங்க அப்படின்னா மாவு ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சு ஃப்ரிட்ஜ்லேயே நீங்கள் வச்சிங்கனாலுமே மாவு புளிக்க ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக. அதனால் வந்து நீங்கள் அது மாதிரி பண்ணணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. தினைக்கும் அரைச்சி சேல் பண்ணுங்கள். அப்போ சப்போஸ் இல்லை அப்படின்னா ஒரு நாள் கண்டிப்பாக வந்து மாவு வந்து அரைச்சிக்கோங்க. அதுதான் வந்து பெஸ்ட்டும் கூட. இப்போ வந்து உங்களுக்கு நான் வந்து பண்ணுற மெத்தடில் மாவு அரைச்ச உடனே பேக் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்போஸ் இன்றைக்குள்ளே நைட்டுக்குள்ளே சேல் ஆகலை அப்படின்னாலும் அடுத்த நாள் வரைக்கும் ஒன்றுமே ஆகாது. அதே வந்து இன்னும் 2-3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா மாவு கண்டிப்பாக கெட்டுரும், புளிச்சிரும். சரிங்களா? அதனால் மாவு வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷாக சேல் பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி பண்ணி தான் ஆகணும். மழை காலத்தில் வேணால் கூட நீங்கள் வந்து ஒரு 2 நாள் அப்படிங்கிறது 3 நாள் கூட வச்சுக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வெயில் காலத்தில் கண்டிப்பாக நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஓகேவா? கண்டிப்பாக வந்து இதே மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் திரும்பவும் நான் சொல்கிறேன். நிறைய பேர் திரும்ப கேட்ட விஷயங்களை கேட்குறீங்க. என்ன கேட்குறீங்கன்னா 1 கிலோ அளவு சொல்லுங்கள், 2 கிலோ அளவு சொல்லுங்கள். திரும்பவும் அதே தான் நீங்கள் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டாச்சு. இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய விஷயம், எப்போவுமே ஒருத்தர் சொல்லக்கூடிய அளவை நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணணும். அது நமக்கு கரெக்டாக வராது. உங்களுடைய உளுந்து, உங்களுடைய தண்ணி, உங்களுடைய கிரைண்டர் அரைக்கிறது, நீங்கள் அரைக்கிற டைமு, நீங்கள் ஊற வைக்கிற டைமு, இது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் மாவு சரியாக வருமா வராதா அப்படின்றத நிர்ணயிக்க முடியும். சரிங்களா? அதனால் நான் சொன்ன மாதிரி நான் நிறைய வீடியோவில் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். அரைச்சி பாருங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன வந்துச்சு அப்படின்னா உளுந்தையும் அரிசியையும் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், எது சரியாக இருக்குது அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மாவு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோவில் பிஸ்னஸ் சம்மந்தமாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக, இட்லி மாவு ரிலேட்டடாக நிறைய வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அதில் நிறைய இன்ஃபர்மேஷன், நிறைய டிப்ஸ், நிறைய யூஸ்ஃபுல்லான ஐடியாஸ் கிடைக்கும். கண்டிப்பாக சர்ச் பண்ணி பாருங்கள். ஒரு பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓல்டு மாடல் வெட் கிரைண்டர் அண்டு
லைக் தட் அது மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நிறைய வீடியோஸ் இருக்கும். இல்லை உங்களுக்கு இந்த கண்டென்ட் பிடிக்கல, எப்போ பார்த்தாலும் போர் அடிக்குது, சேம் இதே கண்டென்ட்டாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா வெஜ் ஐட்டம்ஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ், ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் அது மாதிரி நிறைய பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுலேயும் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தேவையான வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை. தேங்க்யூ.